ஓம் சாந்தி 25/5/2024. ஓம் சாந்தி காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். பிரம்மாவுடல சிவபாபா அவதரித்து நமக்கெல்லாம் ஆசிரியரா பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள் இன்றைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா என்ன சொல்றாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு சிவில் தூய்மையான கண்ணை தர வந்திருக்கின்றார். சிவில்னா நல்ல பார்வை, தூய்மையான பார்வையை கொடுக்க வந்திருக்கிறார், தூய்மையான கண்ணை கொடுக்க வந்திருக்கிறார். மூன்றாவது கண்ணை நம்ம கொடுக்குறாரு. எல்லா தேவிகளுடைய படத்துலையும் காமிச்சிருப்பாங்க, 2 கண்ணு தவிர நெற்றியில ஒரு கண்ணு காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலா ஆத்மான்ற கண்ணு, நம்ம ஆத்மான்ற உணர்வு. அது நமக்கு கடவுள் தான் இப்ப ஏற்படுத்துறாரு. இப்ப நமக்கு அந்த கண்ணை கொடுக்க வந்திருக்கிறாரு பாபா. அது தூய்மையான பார்வை, எல்லாரையும் ஆத்மா ஆத்மான்னு பாக்குற பார்வையை இப்ப கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு ஞானம் என்ற 3வது கண் கிடைத்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் என்ற அறிவு கொடுத்துருக்காரு பாபா. அறிவு என்னன்னா, எல்லாரும் ஆத்மாக்கள், நானும் ஆத்மா இந்த உடம்புல நடிச்சிருக்கிறேன். அந்த அறிவை 3வது கண்ணை திறந்து வச்சிருக்கிறாரு. அவங்க தான் சிவசக்தியா, அம்மன்னா கூட அது மாதிரிதான் காமிச்சிருப்பாங்க. ஆகையால் இந்த கண்கள் கிரிமினல் கண்களாக ஆகக்கூடாது சொல்லி சொல்றாரு. இந்த கண்ணு உங்களுக்கு குற்றமுள்ள கண்ணா மாறக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம இவ்வளோ 2500 வருஷமா குற்றப்பார்வை தான் பார்த்தோம். எல்லாரையுமே தேகமா பார்த்தோம். அந்த தேகத்தை பார்த்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே அவங்க என்னென்ன தவறு செஞ்சாங்க எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா. நமக்கு ஏதாவது அவங்க பின்னாடி கஷ்டப்படுத்திருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏன் ஞாபகம் வருதுன்னா அந்த தேகமா பார்க்கும்போது. அதனால்தான் அந்த கண்கள் மூலமா நீங்க கிரிமினல் பார்வை கண்களாக ஆகக்கூடாது சொல்லி சொல்றாரு. கேள்வி: எல்லையில்லா சன்னியாசிகளான உங்களுக்கு பாபா எந்த ஒரு ஸ்ரீமத் தந்திருக்கிறார்? நம்ம இப்ப எல்லையில்லாத சன்னியாசிகள், அதாவது வீட்டிலேயே இருக்கிறோம், எல்லாத்துல இருந்தாலும் பாபாவை மனதினால நினைக்கிறோம், முழு உலகத்தையுமே சன்னியாசம் பண்ணிட்டோம். அப்ப உங்களுக்கு பாபா என்ன ஸ்ரீமத் தந்திருக்கிறார் சொல்லி கேட்கிறாரு. பதில்: பாபாவின் ஸ்ரீமத் இது. நீங்கள் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்யவும் சொல்லி பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, நீங்க இந்த நரகவாசிகள், இங்க எல்லாருமே நடிச்சுக்கிறவங்களும் நரகவாசிகள். இது நரகம் தானே, அதிக வெயில், அதிக குளிர், அதிக வெள்ளம், அப்புறம் எல்லாமே பிரச்சனைகள் இருந்தா அது நரகம் தான் இல்லையா. சந்தோஷமா வாழ்ந்தாதான் அது சொர்க்கம். இது நரகம் மற்றும் நரகவாசிலிருந்து புத்தியை விலக்கி சொர்க்கத்தை நினைவு செய்யவும் சொல்லி பாபா சொல்றாரு. இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டு நரகத்தை புத்தியால் தியாகம் செய்யுங்கள். நரகம் என்பதே பழைய உலகம். நீங்கள் புத்தியால் பழைய உலகத்தை மறக்கவும், ஒரு குறுகிய வீட்டை விலக்கி விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு இல்லை சொல்லி சொல்றாரு. நீங்க காட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடையது எல்லையில்லாத வைராக்கியம், துறவு மனம் மூலமா நீங்க துறவு பண்றீங்க. அவங்க வீட்டை விட்டே வெளியே போய் துறவி ஆயிடுறாங்க. நீங்க வீட்டுல இருந்தாலும் மனசு புத்தி மூலமா இந்த முழு உலகத்தையுமே சந்நியாசம் பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுவே உங்களுடைய வானப்பிரஸ்தா நிலை. இப்ப எல்லாருமே கடைசி பிரிவுல இந்த வானப்பிரஸ்தா நிலையில இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அனைத்தையும் விட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போ நமக்கு பரந்தாமத்துல இருந்து பரம்பிதாவே வந்துட்டாரு, நம்ம வீடு அதுதான் சொல்லிட்டாரு. அங்க இருந்துதான் நடிக்க வந்திருக்கோம். இப்ப நம்ம எல்லாருமே அங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகின்றார், வேறு எவருடைய பெயரையும் எடுக்கவில்லை, இவருடைய பிரம்மாவின் பெயரையும் எடுக்கவில்லை. பதித்த பாவனன் தந்தை, அவர் கண்டிப்பாக அழுக்கானவர்களை தூய்மை செய்ய இங்கே வருவார் சொல்லி சொல்றாரு. இப்ப சிவபகவான் தான் சொல்றாரு, வேற யார் பேரையும் சொல்லல. பிரம்மா சொல்றாருன்னு சொல்லல, சிவபகவான் தான் சொல்றாரு. பதித்த பாவனர் தந்தை வந்துட்டாரு, கண்டிப்பா அழுக்கானவர்களை தூய்மை செய்ய தான் வருவாரு. தூய்மை பெறுவதற்கு வழியையும் இங்கேதான் அவர் கூறுகின்றார். அவர் மேல இருந்து கூப்பிட சொல்ல மாட்டாரு, இல்ல எல்லாரும் பரிசாவா வாங்க அங்க சூட்சுமதனத்துல சொல்றேன் வழியெல்லாம் சொல்ல மாட்டாரு. இங்கதான் நமக்கு வழியை சொல்றாரு. ஆகையால் சிவபகவான் கூறுகிறார் என்பதே சரி. அதனால சிவபகவான் தான் சொல்றாரு. கிருஷ்ண பகவான் கூறுகிறார் என்பதெல்லாம் கிடையாது சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் அவரே இப்ப கிடையாது. இப்ப கிருஷ்ணர் எங்கேயாவது இருக்கிறாரா? அவர் சொல்றாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்றாரு. பேட்ச் இருக்கிற பொழுது அதை கொண்டு கண்டிப்பாக புரிய வைக்கவும் சொல்லி சொல்றாரு. உங்கள்கிட்ட பேட்ச் இருந்தா அதை வச்சு எல்லாருக்கும் புரிய வைங்கன்றாரு. படைப்பவர் படைப்பின் முதலிட இறுதியின் முழு ரகசியம் இங்கே இந்த பேட்ச்லயே காட்டப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. பேட்ச்ல மொழி புள்ளியா பாபா இருப்பாரு. கீழே பிரம்மா விஷ்ணு சங்கர். பிரம்மாவுடைய இடத்துல பிரம்மா பாபாவோட படம், விஷ்ணுவுக்கு அந்த லட்சுமி நாராயணன் இணைந்த ரூபம் அதை காமிச்சிருப்பாங்க விஷ்ணுவா. அப்புறம் சங்கரர். அப்புறம் இந்த மூன்றுமே அந்த படைப்பினுடைய முதல் இடை இறுதி ரகசியமே அந்த பேட்ச்ல காட்டப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. அப்புறம் லட்சுமி நாராயணனுடைய இது சொர்க்கத்தினுடைய படமும் இன்னொரு பக்கம் இருக்கும். அப்ப அந்த பேட்சை வச்சே நீங்க புரிய வச்சிடலாம்னு சொல்றாரு. இந்த பேட்ச் மதிப்பில் குறைந்ததல்ல. பாருங்க, இந்த பேட்ச் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. பேட்ச் போட்டிருந்தாலே அவ்வளவு மதிப்புன்னு சொல்லி சொல்றாரு. குறிப்பான விஷயம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நம்பர் வார்
வரிசைப்படி முயற்சிக்கு தக்கபடி ஆஸ்திகராக இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாருமே பிகே ஆயிருக்கிறீங்க இல்லையா, பிராமண குழந்தைகளா இருக்கீங்களா, பாபா தத்தெடுத்திருக்கிறாரு உங்களை. நீங்க நம்பர் வார் முயற்சிக்கு ஆஸ்திகரா ஆயிட்டு இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவு ஞானம் கேட்குறீங்களோ அவ்வளவு ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. வரிசைப்படி என்று கண்டிப்பாக கூற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரிசைப்படின்னு தான் பாபா சொல்லணும்ன்றாரு. ஏன்னா வரிசைப்படிதான் எல்லாம் முயற்சி பண்றாங்க. அநேகரால் படைத்தவர் படைப்பு பற்றிய ஞானத்தை கூட மற்றவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானம் கேக்குறாங்க, ஆனா அந்த ஞானத்தை போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்க தெரியல. அப்ப வரிசைப்படின்னு தானே நான் சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. அப்படி என்றால் சதோ பிரதான புத்தி என்று சொல்லவா முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆக வரிசை கிரமம் இருக்குது. சதோ பிரதான புத்தி, பிறகு ரஜோ புத்தி, பிறகு தமோ புத்தியும் இருக்குது. இப்ப முயற்சியில கூட சில சதோ பிரதான முயற்சி பண்றாங்க, சில ரஜோ முயற்சி, சில தமோ முயற்சி பண்றாங்க. புத்தி கூட அப்படிதான் இருக்குது சொல்லி சொல்றாரு. யார் எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி தலைப்பு கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. இவர்கள் சதோ பிரதான புத்தி, இவர்களுக்கு தமோ பிரதான புத்தி. ஆனால் இதை சொல்வதில்லை. பாபா பார்க்கும்போது இந்த குழந்தைங்க சதோ பிரதான புத்தி, இந்த குழந்தைங்களுக்கு தமோ பிரதான புத்தின்னு புரியுது, ஆனா அதை சொல்ல மாட்டாரு. ஏன்னா மனசு ஒடிஞ்சு போய்விடக் கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றது இல்ல என்பதனால் அதுக்காக என்ன சொல்லிடுறாரு, வரிசைப்படிதான் இருக்கிறார்கள்ட்டு பாபா சொல்லிடுறாரு. முதல் தரத்திற்கு மதிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்கூல்ல கூட ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பெருமையா சொல்லுவாங்க ஆசிரியர், நல்லா படிக்கிறாங்கன்ட்டு. லாஸ்ட் ரோல இருக்கிறவங்கள திட்டுவாங்க. அந்த மாதிரிதான் முதல் தரத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மிக அதிகமா இருக்குது சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களுக்கு உண்மையான சத்குரு கிடைத்திருக்கிறார். இப்போது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள், நமக்கு சத்குரு கிடைத்திருக்கிறார் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு சத்தியமான குருவே கிடைச்சிட்டாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. மேலும் அவர் முற்றிலும் உங்களை உண்மையிலும் உண்மையாக உருவாக்கி விடுகிறார். இப்ப சத்தியமானவர் வந்துட்டார் இல்லையா, சத்தியம் சிவம் சுந்தரம். அவர் நம்மள உண்மையிலும் உண்மையா மாத்துறாரு. இவ்வளவு நாள் நம்ம பொய்யா இருந்தோம் இல்லையா, தேக அபிமானத்துல, தேகம் மனம் போன போக்குல ஒருத்தவங்க யாருக்காகவாவது நம்ம போய் பொய் கூட சொல்லியிருப்போம் பாருங்களேன். சில டைம்ல வேற வழி இல்ல, சுச்சுவேஷன் சூழ்நிலையில பொய் சொல்லியிருப்போம். அப்ப பாபா இப்ப நம்மளை மாத்துறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வர்றாரு. உண்மையிலும் உண்மையா நம்மளை மாத்துறாரு. உண்மையானவர்கள் தேவி தேவதேவர்கள் ஆவார்கள். ஆனா சொர்க்கத்துல வாழ்ந்த தேவி தேவதைகள் பொய்யே பேசுறாங்க, அவங்க வாயில பொய்யே வராது. அவங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, அவங்கதான் உண்மையானவங்களா இருந்தாங்க. அவர்கள் பிறகு வாம மார்க்கத்தில் பொய்யானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனா அதே தேவதைகள் தான் 2500 வருஷம் கழிச்சு வாம மார்க்கத்துல போயிட்டு பொய்யானவங்களா ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அந்த பைபிள்ல கூட சொல்லியிருப்பாங்க, அந்த ஆதாம் ஏவான்ல கடவுள் சொல்லியிருப்பாரு, இந்த மரத்துல இருக்கிற அந்த ஆப்பிள சாப்பிட்றாதீங்க, சர்ப்பம் தீண்டின பழம், அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க அந்த தவறான வழிக்கு போயிருவீங்க, அப்புறம் கஷ்டம்னு சொல்லுவாரு. அதனா அவங்க சாப்பிட்டுருவாங்க. அதனால அவங்க என்ன ஆயிட்டாங்க, அந்த பொய்யான வழிக்கு போயிட்டாங்க இல்லையா, அதுல இருந்து தான் கஷ்டப்பட்டாங்க ஆதாம் ஏவாள்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே இதுதான் 2500 வருஷம் கழிச்சு அந்த தேக உணர்வுல தேகத்தை அந்த குற்ற பார்வை ஆயிடுச்சு இல்லையா, அந்த சிவில் பார்வையில இருந்து குற்ற பார்வையா மாறிடுச்சு. குற்றமுள்ள பார்வையா மாறி தேகத்தை பார்க்க ஆரம்பிச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 5 விகாரத்துக்கு நம்ம போயிட்டதுனால பொய்யானவங்களா ஆகிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள், மற்ற எவருமே இருப்பதில்லை. சொர்க்கத்துல 33 கோடி தேவதைகள்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா, ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க, மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. சொர்க்கத்துல தேவி தேவதைகள் இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே சாந்தி தாமத்துலதான் இருப்பாங்க. 800 கோடி ஆத்மாக்கள் இப்ப பூலோகத்துல இருக்கிறாங்கல்ல, எங்க பார்த்தாலும் ஜெய ஜெயன்னு பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு பாருங்களேன். இவங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க, சொர்க்கத்துல தேவி தேவதைகள் இருக்கும்போது அவங்க எல்லாம் சாந்தி தாமத்துல இருப்பாங்க. இப்படி எப்படி இருக்க முடியும் என்று கேட்பவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஞானம் இல்லை அல்லவா சொல்லி சொல்றாரு. தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க, மத்தவங்களாம் இருக்க மாட்டாங்க, இப்படி எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். அது எப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு ஞானம் இல்லை அல்லவா சொல்லி சொல்றார் பாபா. இப்போது குழந்தைகளான நீங்கள் நாம் நாஸ்திகரிலிருந்து ஆஸ்திகராக ஆகியிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்ப நமக்கு தான் தெரியுது, பிளஸ் ஆஸ்தி, அதான் நாஸ்திகர். நம்ம இது வரைக்கும் ஆஸ்தியே கிடைக்காம தான் எல்லாரும் இருந்தோம். கிடைச்ச ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டு உட்காந்து இருந்தோம். கடவுள்கிட்ட இருந்து நம்ம ஞானமே போன கல்பத்துல கேட்ட ஞானம்லாம் அந்த அறிவை இழந்து ஆஸ்தியை இழந்து இருந்தோம். இப்ப கடைசியில பக்தி முடிஞ்சு பாபா கிடைச்சிட்டாரு, பகவானே கிடைச்சிட்டாரு. இப்ப நம்மள ஆஸ்திகரா ஆக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பிளஸ் ஆஸ்தி, நாஸ்திகர்ல இருந்து இப்ப ஆஸ்திகரா மாறிட்டு இருக்கிறோம். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை இறுதி ஞானத்தை இப்பொழுது நீங்கள் துல்லியமாக அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்மளை கேட்டா தெரியும், படைப்பு யார் படைச்சாங்க, இந்த படைப்பினோட முதல் என்னது, இடை என்னது, இறுதி என்னது, அடுத்து என்ன நடக்க போகுது, எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. பாபா எல்லாத்தையும்
சொல்லிட்டாரு இல்லையா. பாபா தான் படைச்சாரு, அவர் தான் இந்த 4 யுகத்தை படைச்சாரு. இது சிருஷ்டி சக்கரம் 5000 வருடங்களுக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் நடைபெறுது. சத்தியகம் திரேதாயுகத்துல வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் துவாபரயுகம் கலியுகத்துல தேக உணர்வுல வந்து மாயை என்ற ராவணன்ட்ட சிக்கிட்டோம். இப்ப திரும்ப பாபா மாயா ராவணனை வெற்றி பெற வச்சு திரும்ப வந்து இந்த சிருஷ்டி சக்கரம் எல்லையற்ற இஸ்ரீ ஜாகரவி ரிப்பீட் ஆக போகுது. சத்தியகம் திரேதாயுகம் திரும்ப நடக்கும். அது பிராமணர்களின் பகல், இது பிராமணர்களின் இரவு, எல்லாமே நமக்கு பாபா புரிய வச்சிட்டாரு இல்லையா. ஆனா சாஸ்திரங்கள்ல அந்த நிறைய லட்சக்கணக்கான வருடங்கள் சொன்னதுனால அந்த ஞானமே போயிடுச்சு. ஆனா இப்ப பாபா நமக்கு உண்மையான ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. பெயரும் உருவமும் இல்லாமல் விலகி இருக்கும் பொருளை பார்க்கவே முடிவதில்லை சொல்றாங்களா. பெயரும் இல்ல, உருவமும் இல்ல. ஒருத்தவங்களுக்கு பேரும் இல்ல, அவங்க உருவமே இல்லைன்னா அவங்கள எப்படி நம்மளால பார்க்க முடியும் சொல்லி பாபா கேக்குறாரு. ஆகாயத்தை கூட பார்க்க முடியுது இல்லையா, அது காந்த சக்தி இருக்குது. ஆகாயத்துக்கு காந்த சக்தி இருக்கு, போலார் இருக்கிறது. அது நம்மளால பார்க்க முடியல, அதுக்கு பேர் கூட ஆகாயம்னு வச்சிருக்கிறாங்கல்ல. அப்ப எப்படி அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்க முடியும்? என்ன அப்படி பாபாவை அப்படி சொல்லிட்டாங்கல்ல, பேர் இல்ல உருவம் இல்லாத பொருளை எப்படி நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனால் இது ஆகாயம்தான் என்று உணரப்படுகிறது. ஆகாயத்தை நீங்க மேல பாக்குறீங்க, அது ஆகாயத்தை அளக்க முடியாது சொல்லுவாங்க, கடல் நீரையும் அளக்க முடியாது சொல்லுவாங்க. அது எங்க முடியுது எங்க தொடருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, கடல் நீரையும் ஆகாயத்தையும். ஆனா அந்த ஆகாயத்தை கூட கண்ணால பார்க்க முடியுது, கடலையும் நம்மளால கண்ணால பார்க்க முடியுது. ஆனா அதற்கு எல்லை தான் இல்லாம இருக்குது. இது ஆகாயம்தான் என்று உணரப்படுகிறது இல்லையா, இது கூட ஞானம் தான் சொல்லி சொல்றாரு. எல்லா நுட்பமும் புத்தியால் புரியும்படி அமைந்திருக்கு. உலகத்துல படைச்ச எல்லா விஷயங்களுக்குமே நுட்பத்தோட புத்தியால புரியும்படி தான் அமைந்திருக்குது சொல்லி சொல்றாரு. படைப்பவர் படைப்பை பற்றிய ஞானத்தை ஒரு பாபா தான் தருகின்றார். இப்ப இந்த படைப்பு எப்படி படைச்சாரு, இது எல்லா ஞானத்தையும் ஒரு கடவுள் தான் வந்து சொல்றாரு. இதையும் அதாவது இங்கே படைப்பவர் படைப்பு இவற்றின் முதலிடை இறுதி பற்றிய ஞானம் கிடைக்கும் என்று எழுதி வைக்கவும் சொல்லி சொல்றாரு. அப்ப உங்க சென்டர்ல வெளியில கீதா பாடசாலையில எழுதி வைங்க, இங்க வந்து படைப்பவர் யாரு, படைப்பு பற்றிய முதல் இடைக்கடை ஞானம் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி எழுதி வைங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே சொன்னதே கிடையாது இல்ல. முக்தி எப்படி அடையணும்னு கேட்டாலே தெரியாது. வெளியில சத்சங்கம் எவ்வளவு சத்சங்கம் இருக்கும், எப்படிங்க இந்த வாழ்க்கையில இருந்து முக்தி அடையுது, எப்படி கடவுள்கிட்ட போறதுன்னு கேட்டா தெரியாது யாருக்குமே. கடவுள் யாருன்னு கேட்டாலும் யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து இந்த படைப்பு எப்படி உலகம் எப்படி உருவாச்சு, இந்த உலகத்துடைய ரகசியம் என்ன, யாருக்குமே தெரியாது. அது இங்கதான் சொல்லப்படும்னு போர்டு வைங்கன்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு அது வருவாங்கன்றாரு. இப்படி நிறைய ஸ்லோகன்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது ஞான பாயிண்ட்ஸ்களை புது புது ஸ்லோகனும் வந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நம்ம தான் டெய்லி முரளியில டெய்லி ஸ்லோகம் எவ்வளவு நல்லா இருக்கு, அருமையா இருக்குல்ல. ஞான பாயிண்ட்ஸ் கூட எவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் எழுதுங்க, எழுதி வர வைங்க எல்லாரையும்ன்றாரு. ஆசிகர் ஆவதற்கு படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானம் கண்டிப்பாக தேவை சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரையும் நீங்க ஆசிகரா ஆக்கணும்னா, நாஸ்திகர்ல இருந்து ஆஸ்திகரா ஆக்கணும்னா முக்கியமா கடவுளுடைய அறிமுகம் கொடுக்கணும். கடவுள் யார், அவருடைய படைப்பு என்ன, அவர் என்ன படைச்சார், இந்த ஞானம் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு நாஸ்திக தன்மை உடைந்து விடும். அப்புறம் எல்லாருமே அந்த நாஸ்திகர்ல இருந்து ஆஸ்திகரா மாறிடுவாங்க. நீங்கள் ஆஸ்திகராகி உலகத்தின் எஜமானனாக ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே நீங்கள் ஆஸ்திகர்கள், ஆனால் உங்கள் முயற்சிக்கு தகுந்தபடி வரிசையாக இருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. இங்க நம்மளும் ஆஸ்திகர் தான், ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப பாபாட்ட இருந்து ஞானம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். உண்மையான ரகசியம் எல்லாமே நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கிறோம்னு சொல்றாரு. அறிய வேண்டியவர்கள் மனிதர்களே, மிருகங்கள் அறிய முடியாது. இது மிருகத்துக்கெல்லாம் போய் பாடம் எடுக்க முடியாது. மனிதர்கள் 6 அறிவு உள்ளவங்க தான் ஞானம் புரியும். மிருகங்களுக்கு 5 அறிவு தான், அதுங்களுக்கு என்ன ஞானம் புரியும்? நீ வந்து ஆத்மா, உன்னுடைய அப்பா பரமாத்மான்னு மிருகத்திட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? மனிதர்கள் தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். சத்தியுகத்தில் கூட மனிதர்கள் தான் வாழ்ந்தாங்க. சத்தியுகத்துல மனிதர்களே தான் கலியுகத்துல மிக தாழ்ந்தவர்களா ஆனாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்தில் எந்த ஒரு மனிதனும் படைத்தவர் படைப்பு பற்றிய ஞானத்தை அறியவே இல்லை சொல்லி சொல்றாரு. இந்த நேரத்துல யாருக்குமே படைச்சவர் யாரு, இந்த படைப்பு எப்படி உருவாச்சுன்றது ஞானமே இல்லை. புத்தியில் ஒரேடியாக கோத்ரேஜ் போட்டு போடப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இந்த கோத்ரேஜ் போட்டு யார் பூட்டினது? இந்த 5 ராவணன் தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்து உள்ள நுழைஞ்சு அந்த புத்திய ஒரேடியா என்ன ஆயிடுச்சு, ஒண்ணு இல்லாததான் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப எல்லாருக்கும் கோத்ரேஜ் போட்டு போடப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. நாம் பாபாவிடம் உலக எஜமானன் ஆவதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தக்கபடி வரிசைப்படியே அறிவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் இப்ப 100% தூய்மையில இருக்கிறீங்க. அங்கே தூய்மையும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது, செழிப்பும் இருக்கிறது. சொர்க்கத்துல தூய்மையும் இருக்கும், அமைதியும் இருக்கும், செல்வ செழிப்பும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை பக்தி மார்க்கத்திற்கு உரியது.
ஆசீர்வாதம் கொடுங்க, என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, கடவுளே எனக்கு கொஞ்சமாவது என் கடைக்கண் பார்வையை பாரு அப்படின்னுவாங்க. ஆசீர்வாதம் கொடு கடவுளேன்னு இந்த வார்த்தை வந்து பக்தி மார்க்கத்துக்கு உரியது சொல்லி சொல்றாரு. இங்கு நீங்கள் லட்சுமி நாராயணனாக படிப்பு மூலமாக ஆகிறீர்கள். பாருங்க, இங்க வந்து நம்ம ஆசீர்வாதத்தின் மூலமா லட்சுமி நாராயணன் ஆகிறது கிடையாது. படிப்பு படிச்சு பிராக்டிக்கலா நம்மள பகவானே உட்கார வச்சு நம்ம புத்தியை மாத்தி குழந்தைகளே நம்மளுடைய அந்த பழைய உணர்வை தட்டி எழுப்புறாரு. நீங்க தான் அதுன்னுட்டு நம்மள லட்சுமி நாராயணா படிப்பு மூலமா மாத்துறாரு. எல்லாமே பிராக்டிக்கலா பண்றாரு. திடீர்னு ஜி பூம்பா போட்டு அவர் காலில் விழுந்த உடனே அப்படியே லட்சுமி நாராயணா நம்ம மாறல, அப்படியே பிராக்டிக்கலா மாத்துறாரு. அந்த ஸ்கூல்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பாஸ் போடுறாங்களா? அப்படிலாம் போட மாட்டாங்க இல்லையா? நீ என்ன படிக்கிறியோ, நீ என்ன மார்க் எடுக்கிறியோ அதான் உன் தலையெழுத்து. நீ போய் டாக்டர் ஆனா ஆவ, இல்லை பியூன் ஆகுனா ஆகு, என்னையா வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்றேன்ட்டு ஆசிரியர் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் இங்க பாபாவும் சொல்றாரு, நீ நல்லா படி குழந்தை, நீ ஞானத்தை ஒழுங்கா படிச்சு நல்லா யோகா பண்ணி என்ன நினைச்சு, நான் ரெண்டு தான், ஞானம் யோகம், இந்த ரெண்டு, தாரணை மற்றும் சேவை, நல்லா நீங்க ஞானத்தை படிங்க, பாபா சொல்ற ஞான முரளி 4 பக்கத்தை படிங்க, யோகா பண்ணுங்க, பாபாவை நினைங்க, தாரணம் பண்ணுங்க, தெய்வீக குணங்களை தாரணம் பண்ணுங்க, தேவதை மாதிரி இங்கேயே மாறுங்க. உங்களை பார்த்தே எல்லாரும் மாறுவாங்க. நீங்க சேவை அந்த மூலமாகவே சேவை நடக்கும். சேவை வந்து உங்களை பார்த்தே நடக்கணும். நீங்க எப்படி மாறி இருக்கிறீங்களோ அதை பார்த்து எல்லாரும் வருவாங்க. ஓ, இங்க ஏதோ நடக்குது, அதனாலதான் இவங்க எப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி உங்களை பார்த்தே வருவாங்க. அப்ப இது 4ம் நீங்க பண்ண பண்ண நீங்க வந்து லட்சுமி நாராயணாவே ஆவீங்க. பாபா இங்க ஆசீர்வாதம்லாம் செய்யறது கிடையாது, அது பக்தி மார்க்கத்திற்குரிய வார்த்தையாகும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் கல்வியை சொல்லி கொடுக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளே நீங்க படிங்க, மற்றவங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்கன்றார் பாபா. பள்ளிக்கு குமாரிகள் படிப்பதற்காக செல்கிறார்கள், சேர்ந்து படிப்பதால் மிக கெட்டும் போகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த காலத்து ஸ்கூல்ல எல்லாம் போறாங்க இல்லையா பசங்க, சேர்ந்து இந்த கோ எஜுகேஷன்லாம் இருக்கிறதுனால ஆண் பெண் சேர்ந்து படிக்கிறதுனால கெட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் கிரிமினல் விகாரமான பார்வை இருப்பதனால முகத்திரை அணிகிறார்கள். அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, தலையில பர்தா போட்டுட்டு தான் வருவாங்க, அதனால கிரிமினல் பார்வை பார்க்கறதுனால முகத்திரை அணிஞ்சுக்கிறாங்க. அங்க வந்து சொர்க்கத்துல கிரிமினல் பார்வையெல்லாம் கிடையாது, கிரிமினல் கண்ணே இல்லை. ஆகவே முகத்திரையெல்லாம் அங்க அணியணும்னு அவசியம் இல்லைங்க. லட்சுமி நாராயணன் முகத்திரை அணிய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கேயாவது லட்சுமி நாராயணன் முகத்திரை அணிந்து நீங்க பார்த்திருக்கிறீர்களா சொல்லி கேட்கிறாரு. அங்கே ஒருபோதும் இப்படி கெட்ட எண்ணம் கூட வருவதில்லை. அங்க வந்து ஆண் பெண் லட்சுமி அழகா இருக்கிறாங்க அப்படிலாம் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அங்க அழகா இருப்பாங்க. இல்ல, நாராயணனும் லட்சுமியும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. இது ஒரு ராவண ராஜ்யம், இந்த கண்கள் பெரிய சாத்தான். ஆனா இப்ப நடக்கிறது விகார ராஜ்யம் நடக்குது, 5 விகாரங்களின் ராஜ்யம். இங்க கண்களே பெரிய சாத்தான்னு சொல்லி சொல்றாரு. கண்ணு தானே அவ்வளவு தவறு செய்யுது. பாபா சொல்றாரு, கண்ணு ஏமாத்திரம் நம்பாதீங்கன்னு சொல்லி சொல்லுவார் நிறைய முரளில. பாபா வந்து இப்போது ஞான கண், 3வது கண்ணை நமக்கு கொடுக்கிறாரு. ஆத்மா தான் எல்லாமே கேட்கிறது பேசுகிறது. இந்த உடம்புல இருந்து, இந்த உடம்பு ஒன்றும் கேட்குது பேசுது கிடையாது, இந்த உடம்பு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த உடம்புல நெற்றிப்புறத்துல ஆத்மா உட்காந்துருக்குது, உயிர், அதான் உயிர்னு சொல்லுவாங்க. இறந்துட்டா உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்களா, அந்த ஆத்மா தான் போயிடுச்சு. அந்த ஆத்மா போனதுனால அந்த உடல் வேஸ்டா போயிடுச்சு இல்லையா? அப்ப ஆத்மா தான் இருந்து அந்த எல்லா வேலையும் செய்யுது, கேக்குது பேசுது, எல்லாமே அந்த ஆத்மா தான். ஆத்மா கிட்ட தான் நமக்கு ரிலேஷன்ஷிப், அந்த உடல் மேல நமக்கு ரிலேஷன் கிடையாது. அந்த இவ்வளவு நாள் அந்த ஆத்மா கூட தான் நம்ம பழகிட்டு இருந்தோம். அனைத்தையும் செய்வது ஆத்மா தான் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய ஆத்மா இப்போது திருந்தி கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இப்பதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியுது, நீங்க திருந்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாபா சொல்றதை கேட்டு கேட்டு நம்ம என்ன நல்லா தப்பு பண்ணுமோ இப்பதான் நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாரு, ஆத்மா தான் சீர்கெட்டு பாவாத்மாவாக ஆகிவிட்டது. அந்த உடல்ல நடிச்சு அந்த உடலுக்காக நம்ம என்ன தப்புலாம் பண்ணிட்டோம் பாருங்க, உடலுக்காகவே தப்பு பண்ணியிருப்போம். அது சீர்கெட்டு போயிடுச்சு, இந்த ஆத்மா பாவாத்மாவா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. பாவாத்மா என்று கிரிமினல் பார்வை உள்ளவர்கள் தான் கூறப்படுகிறது. யார் கிரிமினலா பாக்குறாங்களோ அவங்களதான் பாவாத்மான்னு சொல்ல முடியும் சொல்லி சொல்றாரு. அந்த கிரிமினல் விகாரமான கண்ணை பாபாவை தவிர வேறு யாராலும் திருத்த முடியாது சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த எந்த ஆத்மா கிரிமினல் பார்வை பாக்குறாங்களோ அவங்கள பாபாவை தவிர வேற யாராலையுமே மாத்த முடியாது. கடவுளே நினைச்சாதானே மாத்த முடியும். சில பேர் சொல்லுவாங்க, கடவுளே வந்தா கூட நீ எல்லாம் திருந்த மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கூட ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்ப கடவுளே வந்துட்டாரு இல்லையா, வந்து ஞானம் கொடுத்து மாத்திட்டு இருக்கிறாரு. யாரு உலகத்திலேயே மோசமானவங்களா மாறினாங்களோ அவங்களதான் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு பாபா, அவங்களதான் மாத்திட்டு இருக்கிறாரு இல்லையா. ஃபவுண்டேஷன், கல்பவிருட்ச மரத்தினுடைய ஃபவுண்டேஷனே நம்ம தான். சத்தியுகத்துல நடிச்சாங்க, அவங்கதான் சதோவா இருந்தவங்க தான் தமோவா, மிக தமோ பிரதானவர்களா ஃபர்ஸ்ட் மாறிட்டாங்க. அவங்களதான் கடவுளே செலக்ட் பண்ணி ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, ஞானம் என்ற சிவில்
பவித்திரமான கண்ணை பாபா தான் தருகிறார். இப்ப பவித்திரமான 3வது கண்ணை பாபா தான் கொடுக்குறாரு. குழந்தைகளே, ஆத்மான்னு பாருங்க, உடலை பார்க்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தையும் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள். சாஸ்திரத்துல இந்த ஞானம் இருக்கவா செய்கிறது? எந்த சாஸ்திரத்திலையும் நம்ம படிக்கவே இல்லையே. ஆத்மானா அது எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. சில பேர் நெஞ்சில இருக்குதுன்னுவாங்க, சில பேர் தலையில இருக்குதுன்னுவாங்க. நம்ம உண்மையான ஞானமே இங்க பாபா தானே சொன்னாரு. பாபா கூறுகின்றார், இந்த வேதம், சாஸ்திரம், உபநிடதம் முதலிய எல்லாமே பக்தி மார்க்கமாகும். ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை முதலிய எதையெல்லாம் செய்தாலும் என்னை எவருமே அடைய முடியாதுன்னு சொல்லின்றது பகவானுடைய மகா வாக்கியம். கடவுளே அவரே சொல்றாரு பாருங்களேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எந்த விதத்திலயும் அவரை அடையவே முடியாது. அவரே அருள் வச்சாதான், அவரே நினைச்சாதான் நம்ம அவரை அடைய முடியும். அதுவும் இந்த கலியுகத்துல இறுதி பிறவியில நம்ம அவரை தேடி அலையும் போதுதான், பக்தி எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவர் நமக்கு கிடைக்கிறார். அதுவும் ஆத்ம உணர்வுல 3வது கண்ணு திறக்கும் போதுதான் அவரே வந்து நம்மளை தட்டி எழுப்புறாரு. அந்த கோத்ரேஜ் பூட்டு போட்ட புத்தியை ஓபன் பண்ணி விடுறாரு. அவரே தான் ஓபன் பண்ணி அவரே தான் நமக்கு ஞானம் கொடுக்கும் போது தான் அவர் யாருன்னே நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அது வரைக்கும் நம்ம என்னதான் வேதம், சாஸ்திரம், உபநிதம், ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை செஞ்சாலும் அவரை அடைய முடியாதுன்றது அவரோட மகா வாக்கியம் சொல்லி சொல்றாரு. இந்த பக்தி அரைக்கல்பமாக நடக்குது. எப்போது குழந்தைகள் அனைவருக்குமே இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மள மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 33 கோடி தேவதைகளும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே ஆத்மாக்கள் ஏதோ ஒரு உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் தட்டி எழுப்பணும். இதெல்லாம் நம்மளுடைய கடமை சொல்லி சொல்றாரு. வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு படைப்பவர் படைப்பின் முதலிடை இறுதி ஞானத்தை கூறுவோம் சொல்லி சொல்லுங்கன்றாரு. பரம்பிதா பரமாத்மாவின் வரலாற்றை கூறுவோம். கடவுள் யாருன்னு தெரியணுமா? வாங்கன்னு சொல்லுங்க. மனிதர் எவருமே இதை அறிந்திருக்கவில்லை. இப்போ உலகத்துக்கே கடவுள் யாருன்னே தெரியாது. வேற உருவம் இல்லைன்னுறாங்க, இல்லைன்னா அல்லான்றாங்க. அல்லாஹ்க்கு உருவமே இல்லைன்னு சொல்லி அவங்க வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கிறிஸ்துவர்கள் காட் இஸ் லைட், ஒளியா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்து தர்மத்துல நம்ம வெவ்வேறு உருவத்துல சொல்லிட்டோம், இவங்க தான் கடவுள், அவங்க தான் கடவுள்ன்ட்டு. அப்ப யார் கடவுள்? யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. முக்கிய வார்த்தையே இதுதான். வாருங்கள் சகோதரர் சகோதரிகளே, வந்து படைப்பவர் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானத்தை கேளுங்கள்ன்ற டைட்டில் வைங்கன்றார். அதன் மூலம் நீங்கள் இப்படி ஆவீர்கள். அதை கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுவீங்க, லட்சுமி நாராயணா ஆயிடுவீங்க. இந்த ஞானத்தை பெற்றால், சிருஷ்டி சக்கரத்தை புரிந்தால் நீங்கள் இப்படி சத்தியுகத்தில் சக்கரவர்த்தியாக, மகாராஜா மகாராணியாக ஆக முடியும். இந்த லட்சுமி நாராயணம் இந்த படிப்பினால் தான் இப்படி ஆனார்கள் சொல்லி சொல்லுங்கன்றார் பாபா. நீங்கள் குழந்தைகள் கூட படிப்பு மூலம் இப்படி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்றார், இப்ப நீங்க கூட இந்த படிப்பு படிச்சு இது மாதிரி ஆயிட்டு இருக்கிறீங்க, தேவதைகளா ஆயிட்டு இருக்கீங்க. இந்த புருஷோத்தம சங்கமயுகத்திற்கு நிறைய புகழ் இருக்கிறது. பாபா வருவதும் பாரதத்தில் தான், பாரதத்துக்கு தான் புகழே இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாபா மற்ற கண்டத்துல வர்றதில்ல. ஏன் வர வேண்டும்? பாபா அழிவில்லாத மருத்துவர். எந்த பூமி நிரந்தரமாக வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ அங்குதானே வருவார். கண்டிப்பாக சொல்லி சொல்றார் பாபா. எந்த பூமி? பாரதம் வந்து அழிவே இல்லாத பூமி. அதனாலதான் அதுல தோண்டி எடுத்தா இத்தனை வருஷத்துக்கு உரியது, இத்தனை வருஷத்துக்கு உரியதுலாம் சொல்றாங்க இல்லையா. எத்தனையோ 1000 ஆண்டுகளா இந்த சிலை இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பாரதம் அழியவே இல்லை இல்லையா. அழிஞ்சிருந்தா 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அழிஞ்சிருந்தா அங்க வந்து பொருள்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பொருளை தான் எடுத்திருப்பாங்க. இது அழியறதே கிடையாது. பாரதம் அழிவற்ற பூமி. அதான் கிருஷ்ணர் வந்து எல்லாம் உலகமே அழிஞ்சிடுச்சு, ஆளிலையில கிருஷ்ணர் வந்தாருன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பாகவதத்துல கடைசியா கொடுத்துருப்பாங்க கிருஷ்ணருடைய கதையை காட்டும் போது. அப்ப வந்து பாரதம் தான் வந்து ஆளிலை ஷேப்ல இருந்தது, அங்க கிருஷ்ணர் வந்து பிறந்தாரு. அதனால அந்த பாரதம் வந்து அழியவே அழியாது. ஏன்னா அங்க கடவுளே வந்து அவதரிச்ச பூமின்றதுனால அந்த பூமி ஒருபோதும் அழிய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த நிரந்தரமா வாழ்வதற்கு ஏற்றதாக பாரத பூமி தான் இருக்குது இல்லையா. இந்த எர்த்து தான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல பிளானட்லயே வாழ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எர்த்து தான். வேற எங்கேயுமே உங்களால போக முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரகம் வந்து சூரியனால எரிச்சிரும். நமக்கு முன்னாடி இருக்கிற கிரகம் வந்து சூரியனோட வெப்பம் தாங்க முடியாது. நமக்கு பின்னாடி இருக்கிற கிரகமும் பாத்தீங்கன்னா புளூட்டோ அந்த மாதிரி ரொம்ப அது எட்ட இருக்குது. நமக்கு அடுத்து இருக்கிற கிரகம் எர்த்து, மார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கும். ரொம்ப உச்ச குளிர்ல இருக்கும், இல்லைன்னா உச்ச வெயில்ல இருக்கும். அதனால ரொம்ப வாழ தகுந்த வெப்ப சீதோஷ்ண நிலை எல்லாத்துக்குமே கரெக்டான இடம் பாத்தீங்கன்னா எர்த்து தான், பூமி தான். அந்த பூமியில பாரதம் வந்து அழிவற்ற கண்டம். ஏன்னா கடவுளே அங்க வந்து அவதரிச்சனால அது அழிவற்ற கண்டமா இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் உண்மையான கண்டமாக பிறகு பொய்யான கண்டமாகவும் ஆகிறது சொல்லி பாபா சொல்றாரு.
எந்த பூமியில் பகவானுடைய பாதம் பட்டதோ அந்த பூமியில் ஒருபோதும் அழியவே முடியாது சொல்லி சொல்றாரு. இங்கதானே பிரம்மா பாபாவோட சிவபாபா வந்துட்டு போனாரு. அதனால இந்த பூமி அழியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாரதம் தேவதைகளுக்காகவே இருக்கிறது, இதில் மாற்றம் மட்டுமே ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. பாரதம் உண்மையான கண்டமாக, பிறகு அதுவேதான் பொய்யான கண்டமாக ஆகிறது. பாரதத்திற்கு தான் ஆல் ரவுண்ட் அனைத்து யுகங்களின் நடிப்பு இருக்கிறது சொல்லி சொல்றாரு பாபா. மற்ற எந்த கண்டத்துக்குமே இப்படி இப்படி கூற முடியாது. சத்தியம், அதாவது உண்மை என்று பகவான் தான் உண்மையான கண்டத்தை ஆக்குகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற கண்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அழிவற்ற கண்டம் சொல்ல முடியாது, பாரதத்தை தான் சொல்ல முடியும்னு சொல்றாரு. சத்தியம், அதாவது உண்மை என்று பகவான் தான் இப்போ உண்மையான கண்டமா ஆக்குறாரு. பிறகு அதை ராவணன் பொய்யான கண்டமாக ஆக்குகின்றான். 2500 வருஷம் கழிச்சு பொய்யான கண்டமா ஆயிடுதுன்னு சொல்றாரு. ஏன்னா தேக அபிமானத்துல நம்ம இந்த பாரத பூமியே ஃபுல்லா பொய்யான பூமி ஆயிடுது இல்லையா, ஒரு துளி அளவும் உண்மையே கிடையாது. எனவே உண்மையான குருக்களே கிடைப்பதில்லை. இங்க குருலாம் கூட ஏமாத்துறாங்க இல்லையா, உண்மையான குரு கூட கிடைக்கிறதில்ல சொல்றாரு. குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் சன்னியாசிகளை பின்தொடர்கிறார்கள். யாரெல்லாம் இல்லறத்துல இருக்கிறாங்களோ அவங்க தான் பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது சன்னியாசிகளை நோக்கி போய் குறியெல்லாம் கேட்பாங்க. எங்க வீட்டுல இப்படி பிரச்சனையா நடக்குது, என்ன செய்யலாம் குருவேன்னு சொல்லி கேட்பாங்க. அவர்களை பின்பற்றுவர்கள் என எப்படி கூற முடியும் சொல்லி சொல்றாரு. சன்னியாசிகளை பின் தொடர்றாங்க, ஆனா சன்னியாசிகளை பின்பற்றுவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களும் பின்பற்றுவர்கள்னா என்ன, ஃபாலோவர்ஸ்னா அவங்கள மாதிரியே ஆயிடணும், குடும்பத்துல இருக்கக்கூடாது, சன்னியாசியாவே நம்மளும் ஆயிடணும். ஆனா நம்ம அப்படி இருக்கிறது இல்ல. போய் சன்னியாசிகிட்ட வழி கேட்போம், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு பழையபடியே நம்ம இல்லறத்துல விகாரிகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்மளை பின்பற்றுவர்கள்னு சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது பாபாவே கூறுகிறார், குழந்தாய் தூய்மையாகுக, தெய்வீக குணத்தை தாரணை செய்க சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இப்போது தேவதையாக ஆக வேண்டும். சன்னியாசி எவருமே சம்பூர்ண நிர்விகாரி ஆகவில்லை. இங்க இருக்கிற சன்னியாசிகள் யாருமே 5 விகாரங்கள்ல இருந்து வெளிவந்தவங்கன்னு கிடையாது. அவங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இல்லாத எந்த சன்னியாசிகளும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே அவங்க விகாரியா தான், ஏதோ ஒரு அம்மா அப்பா வயிற்றுல தானே பிறந்து வராங்க, வயிற்று வழி வம்சமா தானே வராங்க. அடிக்கடி விகாரிகளிடம் சென்றுதான் பிறவி எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க சன்னியாசியா போனா கூட இல்லற மார்க்கத்தினர் கையால தான் சாப்பிட்றாங்க. அந்த உணவே அவங்களுக்கு தோஷமாயிடுது. அப்ப திரும்ப அவங்க அந்த உடலை விட்டு அடுத்த உடல் எடுக்கும் போது யாரோ ஒரு விகாரி வயிற்றுலதான் போய் பிறக்குறாங்க. அதனால அவங்க சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. அநேக பால பிரம்மச்சாரிகளும் இருக்கிறார்கள். இந்த டைம்ல சின்ன சின்ன குழந்தைகள், சின்னவங்க கூட பால பிரம்மச்சாரியா கூட இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன வயசுலயே சன்னியாசம் பண்ணவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க சொல்றாரு. வெளிநாட்டிலும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு வயதாகி விட்டால் கவனிப்பதற்கு கல்யாணம் செய்து கொள்வார்கள். சின்ன வயசுல சன்னியாசியா இருப்பாங்க, அப்புறம் வயசாயிடுச்சுன்னா நம்மளை யார் பார்த்துக்கிறதுன்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அவர்களுக்கு சொத்து செல்வங்களை விட்டு விட்டு செல்கிறார்கள். பிறகு என்ன பண்றாங்க, அவங்க சொத்து செல்வங்கள்லாம் விட்டு போயிடுறாங்க. மீதி செல்வத்தை தானம் செய்து விட்டு செல்கிறார்கள். அவங்க அதுக்கப்புறம் மற்ற செல்வத்தெல்லாம் தானம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கோ தங்களுடைய குழந்தைகளிடம் நிறைய பற்று இருக்கிறது சொல்லி சொல்றாரு. 60 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு எல்லாம் அர்ப்பணித்து விட்டு பிறகு கண்காணிக்கிறார்கள், நமக்கு பிறகு சரியாக நடத்துகிறார்களா இல்லையா என்று. இங்க 60 வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்மளை கவனிக்கிறாங்களான்னு வேற கண்காணிப்பாங்க. ஆனால் தற்காலத்தில் குழந்தைகள் கூறுகிறார்கள், அப்பா வானப்பிரஸ்தமாகிவிட்டார், நல்லதாயிற்று, சாவி கிடைத்து விட்டதே. ஆனால் உயிருடன் இருக்கும் போதே செல்வம் முழுவதையும் அழித்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றார். அப்பா கண்ணு முன்னாடியே அப்பா கொடுத்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாத்தையும் குழந்தைகள் அழிச்சிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அப்பாவிடமே கூறுகிறார்கள், இங்கிருந்து போங்கள் வெளியே. இதனால் பாபா புரிய வைக்கிறார், கண்காட்சியில் நீங்கள் இதை எழுதி வையுங்கள். அப்பாட்ட சொல்றாங்க, எல்லா செல்வத்தையும் அழிச்சிட்டு அப்பாவே துரத்தி விட்டுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதனாலதான் பாபா புரிய வைக்கிறாரு, கண்காட்சியில நீங்க எழுத வைங்க. சகோதரர்களே படைப்பவர் படைப்பின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியத்தை ஞானத்தை கேளுங்க. அப்ப அந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் பாருங்க எங்க போவாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த ஞானம் சொல்லுங்கன்றார் பாபா. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை அறிந்தால் சக்கரவர்த்தியாக, தேவதையாக, உலகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்கு கட்டளை இடுகின்றார். இப்ப பாபா நமக்கு கட்டளை இடுறாரு, இந்த மாதிரி எழுதுங்க. உங்க கீதா பாடசாலை வெளியில இந்த சிருஷ்டியின் முதல் இடைக்கடை ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க சகோதரிகளின் எழுதி வைங்கன்றார். பாபா கூறுகிறார், இவருக்கு இது அநேக பிறவிக்கு பிறகான கடைசி பிறவி ஆகும். இந்த பிரம்மா பாபாவுக்கு நிறைய பிறவி எடுத்து இது அவருடைய கடைசி பிறவி. நான் இவரிடம்தான் பிரவேசமாகிறேன் என்று சிவபாபா சொல்றாரு. கடவுளே சொல்றாரு, நான் இவர் உடம்புலதான் நெற்றி பூர்வத்துல அவதரிக்கிறேன், பிரவேசமாவறேன். பிரம்மாவுக்கு முன்னால் விஷ்ணுவுக்கு 4 கரங்களை ஏன் கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
கேக்குறாரு பாபா. 4 கரங்களை ஏன் கொடுத்துக்கிறாங்க விஷ்ணுக்கு? 2 கைகள் ஆணுடையது, 2 கைகள் பெண்ணுடையது. லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபம், அதனால 4 கை காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி 4 கை உடையவங்க யாரேனும் இருக்கிறார்களா சொல்லி கேக்குறாரு. இது வரைக்கும் நம்ம 5000 வருஷமா நடிச்சு வந்திருக்கிறோம். இது வரைக்கும் 4 கையோட யாராவது வந்தவங்கள பாத்துக்கிறோமா? பக்தி மார்க்கத்துல நம்ம அந்த படத்துலதான் பார்த்திருக்கிறோம் 4 கைகளுடைய விஷ்ணுலாம். இது புரிய வைப்பதற்காக கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. விஷ்ணு என்றால் லட்சுமி நாராயணர். பிரம்மாவுக்கும் கூட காட்டுகிறார்கள் 2 கைகள் பிரம்மாவுக்கு, 2 கைகள் சரஸ்வதிக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருவரும் எல்லையற்ற சன்னியாசி ஆகிவிட்டார்கள். இந்த பிரம்மா மற்றும் சரஸ்வதி எல்லையற்ற சன்னியாசிங்களா ஆயிட்டாங்க. இல்லற மார்க்கத்துல இருந்துதான் முயற்சி செஞ்சாங்க. அவங்கதான் போயிட்டு லட்சுமி நாராயணா ஆகிறாங்க. அதனால 4 கைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சன்னியாசம் வாங்கிய பிறகு வேறு இடம் செல்வது என்பது உங்களுக்கு இல்லை சொல்லி சொல்றாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் சன்னியாசம் வாங்கிட்டாங்கன்னா வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடணும், அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு எல்லை அப்பாற்பட்ட சன்னியாசம். புத்தி மூலமா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆனா ஒரு பாபாவை நினைக்கிறோம். வீட்டுல இருந்து எல்லாரையும் பராமரிக்கிறோம், ட்ரஸ்டியா இருந்து வாழறோம். பாபா எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், போகும்போது பாபாட்ட விட்டுட்டு கிளம்பிடுவேன். இதுதான் நமக்கு கொடுத்தது கட்டளை, பாபாவினுடைய கட்டளை. அதுபடி நம்ம நடக்கிறோம். சன்னியாசம் வாங்கிய பிறகு வேற இடம் செல்றதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க காட்டுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. பாபா சொல்றார், இல்லற வாழ்க்கையில இருந்து நரகத்தை புத்தியால் தியாகம் செய்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. இந்த நரகத்தை மறந்துட்டு சொர்க்கத்தை புத்தியால் நினைக்கும். பாபா ஒண்ணுமே சொல்லல. நீங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம், இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல புத்தியை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க? குழந்தைகளே, உங்க சுமையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. மூட்டை மூட்டையா பாவம் வச்சிருக்கீங்களே, எல்லாத்தையும் என் தலையில இறக்கிடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க நினைக்க வேண்டியது சொர்க்கத்தை, இந்த நரகத்தை நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. நரகம் மற்றும் சொர்க்கம் மீது புத்தி யோகத்தை விலக்கி சொர்க்கவாசியான தேவதைகள் மீது புத்தி யோகத்தை செலுத்தவும் சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்தை மட்டும் நினைங்க, அங்க வாழற தேவதைகளா அந்த மாதிரிதான் நான் வாழ்ந்தேன், அந்த மாதிரி அந்த புத்தி யோகத்தை நினைங்கன்னு சொல்றாரு. யார் படிக்கிறார்களோ அவருக்கு புத்தியில் இது இருக்கும் இல்லையா, அதாவது நாம் பாஸ் ஆகி இப்படி ஆகிவிடுவோம் என்பது சொல்லி பாபா சொல்றாரு. யார் முரளியை டெய்லி ஒரு நாள் விடாம படிக்கிறாங்களோ அவங்க புத்தியில இருக்கும் இல்லையா, நான் இந்த மாதிரி ஆக போறேன், கடவுளே எனக்கு பாடம் எடுக்கிறாரு, நான் இந்த மாதிரி ஆக போறேன்ட்டு புத்தியில இருக்கும்னு சொல்றாரு. முன்பு எப்போது வானப்பிரஸ்த நிலை ஏற்படுமோ அப்போது குருவை வைத்துக் கொள்வார்கள். எப்ப 60 வயசு ஆச்சோ அப்பதான் குருட்ட போவாங்க. ஆனா பாபா கூறுகிறார், நானும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் தான் பிரவேசம் செய்கிறேன். இது அவருக்கு அநேக பிறவிக்கு பிறகு இறுதியான பிறவி ஆகும். இது பிரம்மா பாபாவுடைய கடைசி பிறவி. அந்த பிறவில தான் இவர் மேல இவர் பிரவேசமாகி நமக்கு சொல்றாரு. பகவான் கூறுகிறார், தான் நிறைய பிறவிக்கு பின் இறுதியான பிறவியில் தான் பிரவேசம் செய்கிறேன். யார் ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து இறுதி வரை தனது பங்கை நடித்தாரோ அவரிடம்தான் நான் பிரவேசிக்கிறேன். ஏனென்றால் அவர்தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றார். இந்த உலகமே ஆரம்பிச்சது கிருஷ்ணர்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. கிருஷ்ணர் தான் வளர்ந்து வளர்ந்து அப்படியே லட்சுமி நாராயணா ஆனாரு, லட்சுமியை கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் தான் விருத்தியாச்சு. அவங்க தான் ஆதாம் ஏவாள். இந்த பிரம்மா தான் ஆதாமு, சரஸ்வதி தான் ஏவாள். இப்பதான் கடவுளே அவங்களை தேர்ந்தெடுத்து பாடம் எடுத்து பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு. பிரம்மா தான் விஷ்ணு, விஷ்ணு தான் பிரம்மா. அவர் தான் முதல் நம்மள செல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் இவர் உடல்ல நான் பிரவேசம் செஞ்சு இவரை மாற்றி இவர் மூலமா நான் உலகத்தையே மாற்றி இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இருவருக்குமே 4 கரங்களை கொடுத்திருக்கிறார்கள். பிரம்மா விஷ்ணுக்கும் சரி, பிரம்மாக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி 4 கரங்களை காமிச்சிருக்கிறது இல்லற மார்க்கம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆணுக்கு 2 கை, பெண்ணுக்கு 2 கை கணக்கு இருக்கிறது. பிரம்மா சரஸ்வதி தான் லட்சுமி நாராயணர். பிறகு லட்சுமி நாராயணன் தான் பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. இந்த பிரம்மா சரஸ்வதி தான் போய் சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் ஆகுறாங்க. லட்சுமி நாராயணர் 5000 வருஷம் கழிச்சு பிரம்மா சரஸ்வதியா ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள், நீங்கள் சட்டென்று கணக்கை கூற முடிகிறது. விஷ்ணு என்றாலே லட்சுமி நாராயணர் இணைந்த சுரூபம் சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவி எடுத்து எடுத்து கடைசியில் சாதாரணமாக இப்படி பிரம்மா சரஸ்வதியாக ஆகிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதான் பக்தி மார்க்கத்துல பிரம்மா மூலமாக படைப்புன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது கரெக்ட் தான். இப்ப பிரம்மா உடல்ல சிவபாபா அவதரிச்சு படைப்பு படைக்கிறாரு. இந்த நேரத்துல 3 காரியமும் நடைபெறுது. பிரம்மா மூலமாக படைப்பு, விஷ்ணு மூலமாக பாலனை, சங்கர் மூலமாக விநாசம். 3மே நடைபெறுதுன்னு சொல்லி சொல்றாரு. நாம இப்ப பழைய விகாரங்களை விநாசம் செய்யறோம். சங்கரரா இருந்து நம்மளுடைய விகாரங்களை, நமக்குள்ள இருக்கிற விகாரங்களை விநாசம் செய்யறோம். நல்ல குணங்களை இப்ப பிரம்மா மூலமாக படைக்கவும் செய்யறோம். நம்மளுடைய அடுத்து எடுக்க போற பிறவிகளுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு போறோம். அடுத்து நம்மளுடைய பிறவிகளை நம்ம தான் படைக்கவும் செய்யறோம். விஷ்ணு மூலமாக பாலனையும் நடக்குது. இது எல்லாமே 3 காரியமும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரே நேரத்துல எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த எல்லைக்கு உட்பட்ட, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த யஜ்யம் இப்ப சிவபகவான்
பரமாத்மாவனே படைக்கிறாரு. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட யக்கியத்துல எல்லா ஆத்மாக்களும் உடல் மனம் பொருளை சரண்டர் செய்யறாங்க. அதுல வந்து இந்த எல்லையற்ற யக்கியத்துல இந்த முழு உலகமுமே சுவாகா ஆயிடுது. அதனாலதான் அந்த விநாசமே நடக்குது சொல்லி சொல்றாரு. இவருடைய பெயர் கூட பின்னால் பிரம்மா என்று பாபா தான் வைத்தார். முதல்ல அவர் பேரு லேக்ராஜ் தான். அவரோட பேரை கூட பிரம்மான்னு வச்சதே சிவபாபா தான். சிவபாபா தான் எல்லார் பேரையும் மாத்திட்டாரு இல்லையா. அதுல யார் நிரந்தரமா இருந்தாங்களோ அவங்க பேர்லாம் மட்டும்தான் இருக்குது சொல்லி சொல்றாரு. பிரம்மாவுக்கு தந்தை யார் என்று கேட்டால் கண்டிப்பாக சிவபாபா என்பார்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்க, அந்த பிரம்மா பாபா இருக்காருல, அவருக்கு தந்தை யாரு? அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சதே, அவரை தத்தெடுத்து பேர் வச்சதே சிவபாபா தான். அவரோட அப்பா யாருன்னு கேட்டா சிவபாபா தான் சொல்லி சொல்லுவாங்கன்றாரு. அவரை எப்படி படைச்சாரு? அடாப்ட் எடுக்கிறாரு. அவர் எப்படி படைச்சாரு? அவர் தத்து எடுத்திருக்கிறாரு. அவர் வயிறு மூலமா பிறக்கல, அவர் வாய் மூலமா பறந்திருக்கிறாரு. அவரு சிவபாபா அவர் மேல பிரவேசமாயி அவரை மனைவியா தத்தெடுத்துக்கிறாரு. குழந்தையாவும் தத்தெடுத்துக்கிறாரு, மனைவியாக்கி நம்மளையும் வந்து நம்ம எல்லாரையும் தத்தெடுத்துக்கிறாரு. அதனால அடாப்ட் பண்ணிருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. பாபா கூறுகிறார், நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன், எனவே இப்படி எழுத வேண்டும். சிவபகவான் கூறுகிறார், நான் பிரம்மாவிடம் பிரவேசம் செய்கிறேன். அவருக்கு தன்னுடைய பழைய பிறவி பற்றியே தெரியாது. அநேக பிறவிகளுக்கு இறுதியிலும் இறுதியான பிறவில் நான் பிரவேசிக்கிறேன். இதெல்லாம் எழுதுங்க. எழுதி அதை வந்து புரிய வைக்கிற மாதிரி இதெல்லாம் எழுதுனாதான் அதை படிக்கிறவங்க என்ன புதுசா இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க பாக்குறதுக்கு. அதனால சொல்றாரு, இப்படி எழுதுங்க. நான் பிரம்மாவிடம் பிரவேசம் செய்கிறேன். அவரோட பிறவி பத்தி அவருக்கே தெரியாது. அநேக பிறவியிலும் இறுதியிலும் இறுதியான பிறவியில வந்து நான் பிரவேசம் செய்யறேன். அதுவும் அவருக்கு எப்போது வானப்பிரஸ்தா 60 வயசுக்கு ஆகிறாரோ, உலகிய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட அத சாதாரண வாழ்க்கை, புள்ள குட்டி மனைவின் வாழற வாழ்க்கையை விட்டு அந்த 60 வயசு நிலை வரும்போதுதான் அப்போதுதான் நான் அவர் மேல வந்து பிரவேசம் செய்கிறேன்னு சொல்லி எழுதுங்கன்னு சொல்றாரு. மேலும் உலகம் பழையதாகி எப்போது அழுக்காகிறதோ அப்போதுதான் நான் வருகிறேன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. இப்படிலாம் எழுதுங்கன்றாரு. எவ்வளவு சுலபமாக கூறுகிறேன். முன்னால் 60 வயதுக்கு பின் தான் குருவை ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுதோ பிறந்த உடனே குருவை வைத்துக் கொள்கிறார்கள். முன்னாடி எல்லாம் பாருங்களேன், 60 வயசு ஆயிடுச்சுனாதான் குருவை தேடி போவாங்க. ஆனா இப்ப பிறந்த குழந்தைக்கே கிறிஸ்துவர்கள் வந்து குருவை வைக்க சொல்றாங்களாம். இதை கிறிஸ்துவர்களிடம் வந்து கற்றுக்கொண்டார்கள் சொல்லி சொல்றாரு. சரி, குழந்தை பருவத்தில் குருவை வைத்துக் கொள்ள என்ன அவசியம் வந்தது சொல்லி பாபா கேக்குறாரு. சின்ன வயசுலயே குரு அந்த சிறுவனை வந்து குரு கிட்ட அமுச்சு விட்டுறாங்கன்னா என்ன அவசியம்னு சொல்லி கேக்குறாரு பாபா. சிறு வயதிலே இறந்துட்டாங்கன்னா சத்கதி கிடைக்கணும் இல்லையா, கிடைக்கணும் என்று நினைக்கிறார்கள், அதனாலதான் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப சிறு வயதுல இறந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால குரு கிட்ட அமுச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறார், இங்க எவருக்கும் சத்கதி கிடைக்க முடியாது. பாருங்க, நீங்க எத்தனை குருவை தேடி போனாலும் உங்களுக்கு சத்கதி யாருக்குமே கிடைக்காது. சின்ன வயசுல இறந்தான்னா பெரிய வயசுல இறந்தான்னா, இங்க சத்தியமான குரு சத்குரு வந்து அவர் வழி சொன்ன பிறகுதான் உங்களுக்கு சத்கதியே கிடைக்கும். வேற எந்த குருட்ட போனாலும் சத்கதி கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இப்போது உங்களுக்கு எவ்வளவு சுலபமாக புரிய வைக்கிறார், உயர்ந்தவராக்குகின்றார். பக்தியில் ஏனில் நீங்கள் இறங்கியபடியே வந்தீர்கள். ராவண ஆட்சி இல்லையா, விகார உலகம் ஆரம்பிக்கிறது. எல்லோருமே குருவை வைத்திருக்கிறார்கள். இவரும் கூறுகிறார், நானும் நிறைய குருக்களை வைத்திருந்தேன். பிரம்மா பாபா கூட சொல்றாரு, சிவபாபா வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய குருக்களோட பழக்கம். எல்லாருமே அவர் குருவை நிறைய குரு வச்சிருந்தாரு. அவர்கிட்டதான் போவாரு, குரு கிட்டதான் போவாரு. பகவான் அனைவருக்கும் சத்கதி தருகிறார், ஆனால் அவரையே அறியவே இல்லை சொல்லி சொல்றாரு. பாருங்க, இந்த கடவுள் தான் வந்து எல்லாரையும் பிறப்பு சூழல்ல இருந்து தப்பிக்க வச்சாரு. அவரை தான் கொசு கூட்டம் மாதிரி எல்லாரையும் கூட்டின்னு போனாரு. குண்டோட கைலாசம்லாம் கூட அந்த வார்த்தை இருக்கு பாருங்களேன். எல்லாரும் குண்டோட கடைசியா நம்ம சாந்தி தாமம் போனோம். எல்லாருக்கும் சத்கதி கொடுத்தவர் அவர் தான். ஆனா அவர் யாருன்னே தெரிஞ்சுக்கவே இல்லை இந்த மனிதர்கள் சொல்லி சொல்றாரு. பக்தி என்ற பெயரில் பலமான சங்கிலி உருவாகி கிடக்கிறது சொல்லி சொல்றாரு. எதனாலனா, பக்தி பண்ணி பண்ணி எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையில பலமான சங்கிலியில மாட்டிட்டு இருக்கிறாங்க. இல்லறத்துல இருக்கிறவங்க கூட இந்த கணவன் மனைவி அந்த மாதிரி இருக்கிற பற்றை விட பக்தி மேல பற்று அதிகமா இருக்குது. பலமான சங்கிலி வந்து உருவாகி கிடக்கிறது சொல்லி சொல்றாரு. என் கடவுள் தான், என்னுடைய கடவுள் தான், அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய சங்கிலி உருவாகி இருக்குது சொல்லி சொல்றாரு. சில சங்கிலி கனமாகவும் சில சங்கிலி லேசாகவும் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஜென்மமா பக்தி பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் வந்து ஆஞ்சநேயர் பக்தர், உருகி ஆஞ்சநேயரை வேண்டுவாங்க. சில பேர் வந்து அம்மன் தான் தெய்வம், அம்மன் தான் உலகத்துக்கே தெய்வம், உலகத்தை படைச்சதே அம்மன் தான்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து வெளியில கொண்டு வர முடியும்? கடவுளே வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, சிவபகவான் தான் கடவுள், அவங்களெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது? ரொம்ப சங்கிலி கனமா இருக்குது சிலர் வந்து அப்படியே மேலோட்டமா பக்தி பண்ணியிருப்பாங்க. அவங்க புரிய வச்சா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, லிங்க வடிவுல இருக்கிறாரு,
புள்ளியா இருந்தவருக்கு அவருக்கு உடம்பு இல்லாதனால லிங்க வடிவில பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. சிலர் புரிஞ்சுக்குவாங்க, சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஏதேனும் கனமாக பொருளை தூக்க வேண்டுமானால் எவ்வளவு பெரிய சங்கிலியால் கட்டி தூக்குகிறார்கள். இங்கும் அப்படி இருக்கிறது. சிலர் உடனே வந்து உங்களிடம் கேட்பார்கள், நன்றாக படிப்பார்கள், சிலர் புரிஞ்சு கொள்ளவே மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சிலர் சொன்ன உடனே புடிச்சுக்குவாங்க, கரெக்டு தான் இவங்க சொல்றதுன்னு. சிலர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வரிசைப்படி மாலையில் மணிகள் அமைகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் மாலையை நினைக்கிறார்கள், ஞானம் கொஞ்சமே கிடையாது. பக்தி மார்க்கத்துல 108 மாலையை உருட்டுறாங்க. அந்த சந்தன மாலை இருக்கும், ருத்ராட்ச மாலை இருக்கும், உருட்டுவாங்க. பகவான் பேர் ராம ராமன்னு சொல்லி சொல்லி உருட்டுவாங்க. ஆனா ஞானமே இல்லாம உருட்டிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. குரு சொல்லிவிட்டார் மாலையை சுற்றி கொண்டிருன்ட்டு, அவ்வளவுதான். ராம் ராம் என்று ஒலித்து கொண்டிருப்பார்கள். யாராவது குரு சொல்லிட்டாங்கன்னா மாலையை உருட்டுப்பா, அவன் பிரச்சனைலாம் தீர்ந்துருன்னுவாங்க. உடனே அந்த மாலையை உருட்டினே இருப்பாங்க, ராம் ராம்னு. வாத்திய கருவை இசைப்பதை போல சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே தெரியாது. பக்தியில நமக்கு ஏதாவது தெரியுமா? வேற எதுவுமே ஆத்மான்ற ஞானம், பரமாத்மாவை நினைக்கணும், இதெல்லாம் தெரியாது. நம்ம மட்டும் ராம் ராம்னு உருட்டிட்டு இருப்போம் இல்லையா? யாரா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உருட்டிட்டு இருப்போம். ராம் என்று யார் கூறப்படுகிறார்? கிருஷ்ணர் என்று யார் கூறப்படுகிறார்? அவர் எப்போது வருகிறார்? எதுவுமே தெரியாது. ஆனாலும் சொல்லிட்டாங்கன்ட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க பக்தியில. கிருஷ்ணரையும் துவாபர யுகத்திற்கு எடுத்து போய்விட்டார்கள். பாருங்க, கிருஷ்ணர் வாழ்ந்ததே சத்தியுகத்துல, சொர்க்கத்துல. ஆனா அவரை துவாபர யுகத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது யார்? குருமார்கள் கத்து கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் வந்தார் என்றால் பிறகு கலியுகம் வந்து விட்டதே. பாபா கேக்குறாரு, துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வந்தாருன்னா கிருஷ்ணர் சொர்க்கத்துல இருக்கிறவர் தானே. அவர் மனிதர்களுக்கு நல்ல வழி காமிச்சு சொர்க்கம் தானே அடுத்து வந்திருக்கும். ஆனா ஏன் கலியுகம் வந்துச்சு? கடவுளே வந்து உங்களுக்கு நல்ல கதி கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா, கிருஷ்ணர் தான் அந்த கடவுள்னா, நீங்க துவாபர யுகத்துக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்? கலியுகம் வந்திருக்க கூடாதே. ஆனா ரொம்ப மோசமான உலகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. உலகம் தமோ பிரதானமாகி விட்டதே சொல்லி பாபா கேக்குறாங்க. பாபா கூறுகிறார், நான் சங்கம யுகத்தில் தான் வந்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்றுகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே வந்துட்டாரு, அவரு சங்கம யுகத்துலதான் வராரு. அதுக்கு முன்னாடிலாம் வந்தா நம்ம அவர் பேச்சு கேட்க மாட்டோம். இப்பயேதான் அவர் பேச்சு கேட்க மாட்டோம் இல்லையா? போன பிறவில வந்திருந்தா கூட, நீ ஏன்பா வந்தா, இன்னும் நான் நிறைய வாழ வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அதனாலதான் பாபா கடைசி பிறவில வந்திருக்கிறாரு. குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறவி. உலகத்துக்கே எல்லாருக்கும் கடைசி பிறவி. உலகம் தமோவாயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை நீளக்கூடாது சொல்லிட்டாரு. அப்ப இப்பதான் வந்து தமோ பிரதான தாழ்வான நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு கொண்டு போறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு குருட்டு நம்பிக்கையுடையவர்களாகி விட்டீர்கள். பாபா புரிய வைக்கிறார். முள்ளிலிருந்து மலராக கூடியவர் உடனே புரிந்து கொள்கிறார். யார் முள்ளிலிருந்து மலராயிடுறாங்களோ அவங்க பாபா என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இது முற்றிலும் சத்தியமான விஷயம்தான் என்பார்கள். யார் மலராகிறாங்களோ அவங்க கரெக்ட்னு சொல்லுவாங்க. யாரேனும் நன்றாக புரிந்தால் உங்களை பார்த்து நீங்கள் நன்றாக புரிய வைக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். நம்ம நல்லா புரிய வைக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க நல்லா புரிய வைக்கிறீங்க. 84 பிறவி கதையும் சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடல் ஒரு பாபா தான். அவர் வந்து உங்களுக்கு முழு ஞானத்தையுமே தருகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடல் 10 பேர் கிடையாது. ஞான கடல் ஒருத்தர் தான். சத்தியம் சிவம் சுந்தரம், அவர் தான். கிருஷ்ணரை கூட ஞான கடல்னு சொல்ல முடியாது. அந்த சத்தியமானவர் சிவன் தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. முழு ஞானத்தையுமே கொடுக்கிறாரு. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சத்குரு பாபாவின் நினைவு மூலம் புத்தியை சதோ பிரதானமாக்கவும், உண்மையானவர் ஆகவும், ஆசிகராகி பிறரையும் ஆசிகர் ஆக்கவும் சேவை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றார். நம்ம ஆசிகராகி மற்றவங்களையும் ஆசிகரா ஆக்கும் சேவையை செய்யணும் சொல்றார் பாபா. இரண்டாவது பாயிண்ட், இப்போது வானப்பிரஸ்தா நிலை எல்லாருக்குமே 60 வயசு கடந்த நிலை மாதிரி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைகள் கூட இப்ப அதுதான், கடவுள்கிட்ட இருந்து ஞானம் பெறணும்னு சொல்றாரு. ஆகையால் எல்லையற்ற சன்னியாசியாகி அனைவரிடமிருந்து புத்தி யோகத்தை விலக்கிட வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லையற்ற சன்னியாசி, நம்ம புத்தி மூலமா எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணிடணும். இங்கதான் நடிக்கணும், இங்கதான் இருக்கணும், உடல்ல தான் இருக்கணும், எல்லாரோடையும் பழகணும். ஆனா புத்தி மூலமா 5 விகாரத்தை சன்னியாசம் பண்ணிடணும் சொல்றாரு. புத்தி யோகத்தை விளக்கிடணும். எதுவுமே இது கிடையாது, கடவுளுடையது. கடவுள் கொடுத்தாரு, நான் விளையாடிட்டு பொம்மை மாதிரி இங்க எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுவேன், எனக்கு எது மேலேயும் விருப்பம் கிடையாது, நான் ட்ரஸ்டியா இருந்து வாழறேன், அப்படிதான் வாழணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இங்க வாழ்ந்தாதான் சத்தியுகத்திலேயே நம்ம அந்த மாதிரியே போய் வாழுவோம். அடுத்தடுத்த பிறவிகள் நம்ம அது மாதிரியே வாழறதுக்கு இங்கே பிராக்டிஸ் கொடுக்குறாரு. தூய்மை அடைய வேண்டும், இங்க தூய்மை அடையணும்னு சொல்றாரு. தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம்,
தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவில் இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட பரிசுத்தா ஆகுவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த தேகம் தேகம் எது தேக சம்பந்தப்பட்ட எதுவுமே என்னது கிடையாது. அந்த நினைவுல இருந்து உயர்ந்த நிலைக்கு நீங்க பறந்து போனோம்னா எல்லா பந்தனங்கள்ல இருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா மாதிரி ஆயிடுங்க. இந்த உடல்ல இருந்து விடுபட்ட நான் ஃபரிஸ்தா பறந்துட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி அந்த ஃபரிஸ்தா மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. யாருக்கு எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரிகளுடனான தொடர்பு, அதாவது மனதின் பற்று இல்லையோ அவர்களே ஃபரிஸ்தா ஆவார்கள். பாருங்க, இங்கே நம்ம உடம்புல இருந்தே ஃபரிஸ்தா ஆகணும். உடலை விட்டு ஃபரிஸ்தா ஆகிறது இல்லை. இப்ப யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்புல இருந்து ஒரு கருப்பு நிறமாகவோ இல்லை வெள்ளை நிறமாகும் நல்லா பாபா நினைச்சு தியானம் நல்லா ஞானம் கேட்டு யோகா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உடல் வந்து வெள்ளை கலர்ல ஃபரிஸ்தா உடல் இருக்கும். சாதாரணமாக இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல ஃபரிஸ்தா உடல் இருக்கும். அவங்க வந்து உடலை விட்டு போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபரிஸ்தா உடல் வெளியே வந்துருவாங்க, உடலை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா நம்ம உடல்ல இருந்தே யார் ஃபரிஸ்தாவா நம்ம வந்து இப்ப ஆக சொல்றாரு பாபா. உடல்லயே இருந்தாலும் நான் ஃபரிஸ்தா, எனக்கு இங்க இருக்கிற எந்த ஒரு பொருள் மீதும் தொடர்பு இல்லை, பற்று இல்லை. எந்த ஒரு தேகம் மற்றும் தேகதாரன் உண்டான தொடர்பு அதாவது மனதின் பற்று யாருக்கு இல்லையோ அவங்கதான் ஃபரிஸ்தான்னு சொல்லி பாபா சொல்றாரு. உடல்ல இருந்தே பாபா சொல்றாரு ஃபரிஸ்தாக்களுடைய பாதங்கள் எப்போதுமே தரையிலிருந்து உயரத்திலேயே இருக்கின்றன. நம்ம ஃபரிஸ்தாவை பார்ப்போம் இல்லையா, பூமி மேல பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா ஃபரிஸ்தானா, அவங்க பாதங்கள் எப்பயுமே தரையில பூமியில படாது. அதாவது பாபா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம புத்தி என்ற புத்தி வந்து பூமியில இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்த பத்தியும் புத்தி சிந்தனையே செய்யக்கூடாது. புத்தியில ஒரு பாபா தான் இருக்கும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ உயர பறந்துகிட்டே இருக்கிறாங்களோ, புத்தி அவங்களுக்கு உயர பறந்துட்டே இருக்கும், அவங்கதான் ஃபரிஸ்தான்னு சொல்லி சொல்றாரு. தரையிலிருந்து மேலே என்றால் தேக உணர்வின் நினைவில் இருந்து உயர்ந்து இருப்பதாகும் சொல்லி சொல்றாரு. உண்மையான அர்த்தம் என்னன்னா, தரையில இருந்து 2 காலும் மேல இருக்கும். ஃபரிஸ்தா மேல பறந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேக உணர்வே இல்லை. சதா பாபா நினைவு, பாபா பாபா மற்றும் அந்த பாபாவுடைய சேவை, மனசா சேவை, மனதின் மூலமா சேவை பண்ணி பூமி பந்து மேல பறந்துட்டே இருப்பாங்க. அந்த தேக உணர்வு நினைவிலிருந்து உயர்ந்து இருப்பதுதான் ஃபரிஸ்தா நிலை சொல்றாரு. யார் தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவிலிருந்து உயரே இருக்கின்றார்களோ அவர்களே சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஸ்தா ஆகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பேற்பட்ட ஃபரிஸ்தாக்கள் தான் டபுள் லைட் சிதியினுடைய அனுபவம் செய்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. அவங்க டபுள் லேஸா இருப்பாங்க. டபுள் லைட்னா லேஸா இருக்கிறது. அப்புறம் யார் ஃபரிஸ்தாவா இருக்கிறாங்களோ, பாபா நினைவுலே உயர பறந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க டபுள் லேஸா இருப்பாங்க. எந்த கவலையுமே அவங்களுக்கு இருக்காது. கர்ம பந்தனம் அவங்களை பிடிச்சி இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு பாபாவுடைய சேவையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஃபரிஸ்தாவா இருப்பாங்க. வாழ்ந்துகிட்டே உடல்ல இருந்தாலும் ஃபரிஸ்தாவா டபுள் லைட்டா அனுபவம் செய்வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. ஸ்லோகன்: வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தந்தைக்கு சமமாக குணம் தென்பட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்போதே பிரத்யட்சதா ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வார்த்தைகள் வந்து பேசுறோம் இல்லையா, வார்த்தை மூலமா ஞானம் சொல்றோம். நம்ம ஞானம் சொன்னா எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா வந்து கூடவே நம்ம நடத்தையும் முகம் மூலமும் பாபாவுக்கு சமமா குணம் தென்படணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா எப்படி இருக்கிறாரு? அன்பு கடலா இருக்காரு, அமைதி கடலா இருக்கிறாரு, சுக கடலா இருக்கிறாரு, ஞான கடலா இருக்கிறாரு. அன்பே சிவம். அந்த மாதிரி உங்களுடைய நடத்தை முகம் வந்து காமிக்கணும், பாபாவை பிரத்யட்சம் செய்யணும். அப்பதான் நீங்க சொல்ற ஞானம் கூட அவங்க கேட்பாங்க. நம்ம சொல்றது நம்ம நடத்தையும் முகமும் வெளிப்படுத்தணும். அப்பதான் பிரத்யட்சதா ஏற்படும். அப்ப கடவுள் பூமிக்கு வந்துட்டாரு, இவங்களை மாத்திட்டு இருக்கிறதே கடவுள் தான். ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு அந்த பிரத்யட்சதா முரசு ஒளி கொட்டும். அப்பதான் உலகம் முழுக்க தெரிய வரும், கடவுள் வந்துட்டாரு, அவங்கதான் இவங்கள மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ற பிரத்யட்சதா ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.